அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சிட்டா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும். அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும். அதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றம். 40 நாடாளுமன்றத்திலே நம்முடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.